ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக உங்களை இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் நம்மத்தில் பிரதர் ரூபன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வைஸ்டா பிரதர் ப்ளீஸ். நாம் தொடர்ந்து இன்றைக்கும் சில முக்கியமான காரியங்களை விவாதிக்க போகிறோம். அநேக காரியங்களை அறிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு கடந்து செல்வோம். பிரதர், இன்றைக்கி நம்ம இந்த டாபிக் என்ன காரியங்களை பார்க்க போகிறோன்னு சொல்கிறீங்களா? ப்ரைஸ் லார்ட். உங்கள் இன்விடேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கடைசி பல எபிசோட்ஸில் நம்ம வந்து காஸ்மாலஜியை பற்றி பார்த்தோம். ஆமாம், இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிற காரியங்கள்லாம் நம்ம விவாதித்தோம். அநேகருக்கு அது பிரயோஜனமாக உள்ளதாக இருந்திருக்கும்னு நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கில் இது ஒன்று. இதுதான் வந்து எவல்யூஷன் தியரியை பற்றி அதனோட ஃபண்டமெண்டல்ஸை இந்த தொகுப்புலையும் இது அடுத்த வர தொகுப்புலையும் பார்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே பிரதர். ஸோ எவல்யூஷன் தான் இன்றைக்கி வந்து அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க விஷயம். கிரியேஷனுக்கு அகெயின்ஸ்டாக பேசப்படுற ஒரு முக்கியமான ஒரு தியரி எவல்யூஷன் தியரி. கரெக்ட். ஆமாம். ஸோ கிரியேஷனுக்கு அகெயின்ஸ்டாக பேசப்படுற முக்கியமான தியரியில் இது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எவல்யூஷன் தியரி. ஆமாம். ஏ பயோஜெனிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏ பயோஜெனிசிஸ் அப்படின்னா எப்படி உயிரில்லாத பொருளிலிருந்து உயிர் உருவானது. லிவிங் திங்ஸ் derived ஃப்ரம் நான் லிவிங் என்டிட்டிஸ். எப்படி ஒரு அதாவது சொல்கிறது ஒரு கெமிக்கலில் இருந்தோ இது வந்து எப்படி லைஃப் உருவானுச்சு அப்படின்னு இவங்க சொல்கிற ஒரு விஷயம் தான் ஏ பயோஜெனிசிஸ்ங்கிறது. அதான் கடவுள்னு ஒருத்தர் பூமியை உருவாக்கலை, லைஃப்பை உருவாக்கலை, அதாவது உயிரை உருவாக்கலை. அதுவே தானாக உயிரற்ற பொருட்கள்லேருந்து கெமிக்கல்ஸ்லேருந்து உயிர் உருவானது அப்படின்றத அவங்க இந்த இதில் சொல்ல வராங்க. கரெக்ட். ஓகே, கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க. ஸோ எப்படி ஒரு உயிர் உருவாயிருக்கும் அப்படிங்கிறதுல பல தியரி இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட தியரி பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமார்டியல் சூப் தியரிட்டு சொல்லுவாங்க. இது என்ன பிலீஃப் அப்படின்னா இந்த ப்ரீபயோட்டிக் எர்த், அதாவது இந்த உயிரினங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த உலகம், அந்த உலகத்தில் நிறைய கெமிக்கல்ஸ் இருந்துச்சு. கெமிக்கல்ஸும் கேஸஸும் இருந்துச்சு. அந்த பெருவெடிப்புலேருந்து வெடித்து பல கோடி வருஷம் ஆகி இங்கே வந்து அது கூல் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அநேக கெமிக்கல்ஸும் அநேக கேஸஸும் இந்த பூமி ஃபுல்லாக நிறைஞ்சிருந்ததாகவும் அந்த கெமிக்கல்லேருந்து அது ஒன்று ஒன்றா சேர்ந்து அதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு குட்டி சிங்கிள் செல் ஆர்கானிசம் நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூலில். அமீபாலேயே பல வகைகள் படிச்சிருப்போம். என்டமீபா, ஜிஞ்சிவாலிஸ், என்டமீபா ஹிஸ்டாரிக்காலாம் நம்ம படிச்சிருப்போம். ஆமாம். ஸோ அதிலிருந்து அமீபாக்கள் உருவானது. அதுக்கப்புறம் அதிலிருந்து காம்ப்ளெக்ஸ் அனிமல்ஸ், ஆடு மாடுகள் விலங்குகள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் குரங்கு வந்துச்சு. குரங்குலேருந்து பல கோடி வருஷம் ஆகி மனுஷங்க வந்தாங்கிறது தான் இவங்க சொல்கிற இந்த எவல்யூஷன் தியரி. இந்த தியரியோடைய ஒரு அம்சம். ஆமாம். இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, நம்ம பார்க்குறது எத்தனையுமே 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற கிரேடில் இருக்க கண்டென்ட் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிற அந்த சயின்ஸில் இருக்கிற காரியங்கள், சயின்ஸில் இருக்கிற காரியங்கள். அதுக்கு மேலே எதுவுமே நம்ம எடுக்கலை. அதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக, அதுக்கு மேலெலாம் நம்மளுக்கு வேண்டாம். 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன சொல்லி தராங்களோ அதில் என்ன ரீசனிங் இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமாக இவாலுவேட் பண்ணி பார்த்து புரிதல் கொடுக்கணுங்கிறது தான் இந்த நம்மளுடைய விருப்பம், இந்த இனிஷியேட்டிவோடைய ஒரு நோக்கம். ஸோ இந்த ப்ரைமார்டியல் சூப் தியரியை வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. அந்த சூப்பில் இருந்து தான் வந்து ஒரு சூப் மாதிரி வந்து நிறையா கெமிக்கல் சேர்ந்து இருந்தது. அதுலேருந்து தான் கொஞ்சமாக வந்தது நம்ம சொன்ன மாதிரி. இதுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு 2 சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப முயற்சி எடுத்தாங்க. 1962 யூரே அண்ட் மில்லர்னு 2 பேர் யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோவில் இவங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதான் நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம். யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் படிச்சிருக்கோம். நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கிறது கட்டாயமாக நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஆமாம். இந்த யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் இன்றைக்கி ப்ரைமரியாக பார்க்க போகிறோம். இந்த ப்ரைமார்டியல் சூப் தியரிக்கு ரொம்ப நல்ல ப்ரூஃப் கொடுக்குற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னா அது இதுதான் சொல்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும். ஸோ அதில் என்ன உள்ளே இருக்குது, அவங்க என்ன சொன்னாங்க, அதில் நம்பகத்தன்மை ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம அலசி ஆராய போகிறோம். ஸோ இந்த யூரேயும் மில்லரும் 2 பேரும் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பாரட்டஸ் எடுக்கிறாங்க. நீங்கள் திரையில் பார்க்குற மாதிரி ஒரு அப்பாரட்டஸ் எடுத்து ஒரு டெஸ்ட் டியூப்ல அதில் கனெக்ட் பண்ணி அதுக்குள்ளே வந்து வாட்டர், மீத்தேன், அமோனியா, நைட்ரஜன் இந்த 4 ஐட்டங்களையும் உள்ளே வைக்கிறாங்க. இதில் கேஸாகவும் தண்ணியையும் சேர்த்து அவங்க வந்து உள்ளே ஒரு கெமிக்கலாக ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு ஏன் இதை இந்த 3-4 கெமிக்கல்ஸை போட்டாங்க, மீத்தேன் மாதிரியே மீத்தேனோ அமோனியாவோ
இதெல்லாம் எதுக்கு ஆட் பண்ணாங்கன்னா, ஒரு பிலீஃப் இருக்குது. ப்ரீபயோட்டிக் நான் சொன்ன மாதிரி உயிர் வந்து நடமாட்டம் இந்த உலகத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கெமிக்கல் தான் அதிகப்படியான கெமிக்கல்ஸ் இந்த உலகத்தில் இருந்துச்சு, அதனால் இந்த கெமிக்கல் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற பிலீஃபில் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவுமே ஒரு பிலீஃப் தான், அதுவுமே ஒரு கான்க்ரீட், அது இருந்திருக்கலாம் அப்படின்ற அது ஒரு தியரி தான், அது ஒரு தியரி தான், அது ஒரு பிலீஃப். ஸோ அந்த டைமில் இதுதான் வந்து இருந்திருக்கும். அதை எடுத்து உள்ளே போட்டு மின்னல் அடிச்சிச்சு வானத்துலேருந்து. மின்னல் அடித்தோன்னா அதுலேருந்து தான் வந்து சிங்கிள் செல் அமீபாலாம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணுங்கிறதுக்காக இவங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணும்போது இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த கெமிக்கல்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு வேக்யூம் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து இருக்கிற காற்றெல்லாம் எடுத்துகிட்டு இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணிலாம் சேர்ந்து ஹீட் பண்ணுறாங்க. அப்புறம் மேலே வந்து அந்த மின்னல் அடிச்சுன்னு சொன்னோம்ல, மின்னலை சிமுலேட் பண்ணுறதுக்காக 2 எலக்ட்ரோடு வைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு எஃபெக்ட் அதை அந்த ஆர்டிஸ்ட்குள்ளே கொடுக்கறதுக்காக 2 எலக்ட்ரோட்ஸ் வச்சு அவங்க வந்து மின்னலை சிமுலேட் பண்ணுறாங்க. மின்னல் மாதிரி ஒரு காரியத்தை சிமுலேட் பண்ணுறாங்க. ஆமாம், பண்ணிவிட்டு 2 வாரம் விட்டுறாங்க. 2 வாரம் கழித்து பார்த்தா ஒரு பெரிய பிரமிப்பூட்டக்கூடிய ஒரு விஷயம், 5 அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குதுல்ல. அந்த இவங்க உள்ளே வச்சிருந்த அந்த கேஸ், அந்த அமோனியா, மீத்தேன், அந்த வாட்டர், இதில் இருந்து இந்த எஃபெக்டில் அவங்களுக்கு வந்து சில வாரங்களுக்கு அப்புறம் சில அமினோ ஆசிட்ஸ் வந்து உருவாயிருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஆமாம், அமினோ ஆசிட்ஸ் உருவானதை ஏன் நம்ம சிக்னிஃபிகண்ட்டாக பார்க்குறோன்னா, அமினோ ஆசிட்ஸ் தான் பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. ஒரு உயிரினம் இருக்கிறதுக்கு பெரியான உட்கூறுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அமினோ ஆசிட்ஸ் தான். இந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் சேர்ந்தது தான் ப்ரோட்டீனாக நம்மளுக்கு வரும். நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை சதைகளும் ஆர்கன்ஸும் இதெல்லாமே புரோட்டீன் கூறுகளால் ஆன ஒரு உறுப்புகள். எலும்பாகட்டும் எல்லாமே புரோட்டீன் கூறுகளால் ஆனது தான். ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸோடைய கூறுகள் வந்து இந்த அமினோ ஆசிட்ஸு, புரோட்டீன்ஸோட கூறுகள் வந்து அமினோ ஆசிட்ஸ். மொத்தம் 20 அமினோ ஆசிட் இருக்குது. அதில் 5 ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது நம்ம உடம்புல மொத்தம் 20 அமினோ ஆசிட். நம்ம அந்த ப்ரோட்டீன்ஸுக்கு எல்லாத்துக்கும் பேஸாக இருக்குது அமினோ ஆசிட்ஸு. அது மொத்தம் 20 இருக்குது நம்ம உடம்புல. ஆமாம், இதில் 5 ஃபார்ம் ஆனதை அவங்க பார்க்குறாங்க. அந்த 5 அமினோ ஆசிட்ஸ் அந்த அப்பராட்டஸில் ஃபார்ம் ஆயிடுச்சு, பார்த்துட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உலகத்தில் இருக்க அத்தனை உயிரினமும் இந்த பிரைமார்டியல் சூப்பில் இருந்தால் வந்திருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கன்க்ளூஷன் எழுதி ஒரு பேப்பராக பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அது இன்றைக்கி வரைக்கும் நம்ம பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க, நம்மளும் ஸ்கூலில் படிச்சிருக்கோம். ஆமாம், இதுதான் யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட், ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இதை வச்சு இவங்க வந்து இந்த எவல்யூஷன் தியரியவே அவங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதுதான் நம்ம ஸ்கூலில் படித்தது. அவங்க சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஆல்மோஸ்ட் 200 தடவை ட்ரை பண்ணாங்க. ஒரு டைம் 2 டைம் இல்லை, 200 தடவை அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதில் ஒரே ஒரு டைம் 5 அமினோ ஆசிட்ஸ் வந்திருக்கு. இது நம்ம புக்கில் இருக்குது. ஸோ 200 முறை இந்த காரியத்தை இந்த அப்பராட்டஸ்குள்ளே இவங்க ட்ரை பண்ணி ஒரே ஒரு முறை வந்து இவங்க வந்து அந்த சில வாரங்களுக்கு அப்புறம் அந்த அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆனதை பார்த்துட்டு அதையே ப்ரூஃபாக வச்சுட்டு இவங்க வந்து இந்த தியரியும் இந்த எவல்யூஷனும் தான் உண்மை அப்படிங்கிறத அவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய லாஜிக் அண்ட் அனாலஜி. ஸோ இப்போ இந்த அமினோ ஆசிட் சொன்னேன் இல்லையா, அமினோ ஆசிட்ஸுக்கு முன்னாடி சில கிரிட்டிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம இந்த ஓவரால் சினாரியோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். டாக்மா ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உயிரினம் வாழணும்னா அதுக்கு ஃபண்டமெண்டலாக 3 விஷயம் இருக்கணும்பாங்க. என்னென்னா அதுதான் டாக்மா, அதுதான் எசன்ஸ். ரொம்ப அடிப்படையான கூறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம். ஒன்று வந்து டிஎன்ஏ, அதுக்கப்புறம் mRNAன்னு சொல்லுவாங்க, மெசஞ்சர் ஆர்என்ஏ. இந்த நீங்கள் திரையில் பார்க்குற மாதிரி இந்த டிஎன்ஏ வந்து எப்படி ஆகும்னா டிரான்ஸ்கிரிப்ஷனுங்கிற ப்ராசஸ் மூலமாக ஆர்என்ஏவா அது உருவமாறும். இதுதான் மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்என்ஏ டிரான்ஸ்லேஷனுங்கிற ப்ராசஸ் மூலமாக அமினோ ஆசிட்ஸாக மாறும். இந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் சேர்ந்து புரோட்டீனாக ஃபார்ம் ஆகும். அந்த புரோட்டீன்கிற மூலக்கூறுனால ஆனது தான் நம்ம சரீரம் எல்லாமே, நம்ம உறுப்புகள் எல்லாமே. நம்ம மசில்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி ஒரு ஆர்கன்ஸ் ஆகட்டும். இது போதாத குறைக்கு என்சைம்ஸ் ஆகட்டும். இப்போ இன்சுலின்ங்கிற ஒரு என்சைம், அதுக்கு ஒரு என்சைம், தைராய்டுங்கிற ஒரு என்சைம், இது எல்லாமே புரோட்டீன் மூலக்கூறுகளால் ஆனது தான். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இந்த காரியங்களை இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட ஒரு எல்லாருக்கும் பொது ஜனத்துக்கு புரிகிற மாதிரி புரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு நம்ம ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக இதை கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் கட்டாயமாக. ஏன்னா இதனுடைய புரிதல் வந்து நல்லா ஜாஸ்தியாகவே இருந்தால் தான் இந்த ஓவரால்
இவங்க சொல்கிற அந்த ஸ்டோரியையும் இவங்க சொல்கிற அந்த தியரியையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஆமாம். அதுக்கு நான் எடுக்க போகிற அனாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாலாஜிக்கல் ரீசனிங். அனாலஜிக்கல் ரீசனிங்கிறது ப்ராப்ளி நம்ம முன்னாடி இருந்த 2-3 எபிசோட்ஸ்லேயுமே இந்த வேர்டை யூஸ் பண்ணியிருப்பேன். அப்படின்னா என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். இது தமிழில் சொல்லணுன்னா, எடுத்துக்காட்டு ஓமை அணி ஆர் ஒப்புமை ஓமை அணி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபாரின் போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு இங்கிலாந்து மாதிரி ஒரு இடத்துல இருந்திருக்கீங்க. சரி. ஒருத்தர் போனதில்லை. நீங்கள் இங்கிலாந்துடைய வெதரை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, அதனுடைய அங்கே எப்படி கிளைமேட் எக்ஸ்பிளைன் பண்ணால் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே கை விட்ட மாதிரி இருக்கும் அப்படிலாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஒரு ஃப்ரிட்ஜுங்கிறதே இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் கையை வச்சு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா அது எப்படி வரைக்குமோ அது மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி இருக்குங்க இங்கிலாந்தோட கிளைமேட் அப்படி சொல்லலாம் சொல்லுவீங்க. அப்போ அது மாதிரி இது அதான் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி அது நம்ம தெரியாத ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ நீங்கள் போய் நேராக போய் ஒருத்தர் காமிக்க முடியாது. ஆமாம். லண்டன் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஓட்டிட்டு போயெல்லாம் காட்ட முடியாது. அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு அனாலஜி சொல்கிறோம், ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறோம். அது மாதிரி இந்த இப்போ நான் அந்த டிஎன்ஏ சொன்னேன் இல்லையா, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல போகிறேன். அதுதான் டிஜிட்டல் டெக்னாலஜி. இந்த டிஜிட்டல் டெக்னாலஜிங்கிறது நீங்கள் எல்லா டிஜிட்டல் பொருள், இல்லை டிஜிட்டல் மீடியா, இல்லாட்டி வந்து என்ன சொல்கிறது டிஜிட்டல் சிஸ்டம்ஸு, இதெல்லாமே டிஜிட்டல் லாங்குவேஜில் ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ நீங்கள் உங்கள் லேப்டாப்பாக எடுத்துக்கோங்க. டிஜிட்டல் லாங்குவேஜ்னால் அந்த 0s and 1 பைனரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. நீங்கள் அழகாக சொன்னீங்க. ஆமாம். இந்த பைனரி லாங்குவேஜ்னா என்னங்கிறது இதனுடைய புரிதலும் நிறைய பேருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதாவது கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான மென்பொருளில் வேலை செய்கிற இந்த காரியங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அதான் பைனரி லாங்குவேஜ். நம்ம எதை சொன்னாலும் அவங்க லாங்குவேஜ்க்கு அவங்க மாற்றிப்பாங்க. வேலை செஞ்சுட்டு நம்ம லாங்குவேஜ்க்கு மாற்றி நம்மக்கிட்ட சொல்லுவோம். எக்ஸாக்டாக சொன்னீங்க. அந்த லாங்குவேஜ் அந்த 0s and 1s வந்து எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணுவோம். அதான் பைனரி நம்பர்னு. கரெக்ட். நீங்கள் சொல்கிறது எக்ஸாக்டாக கரெக்ட். ஆமாம். இப்போ இந்த 0 and 1னா என்னங்கிறதையும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 0 and 1னா நம்ம நினைக்கிற மாதிரி அது 0ஆக இருக்கும் 1ஆக இருக்கும் அப்படி கணக்கு கிடையாது. இன்னும் இதை சிம்பிளாக சொல்லணும்னா, கம்ப்யூட்டருக்குள்ளே சிப்புக்குள்ளே மைக்ரோ டிரான்சிஸ்டர்ஸ்ன்னு இருக்கும். இது மாதிரி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும். இதுதான் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் சிஸ்டத்துடைய ப்ரைமரி காம்பனண்ட். எப்படி நம்ம மனுஷனுக்கு வந்து செல்லுங்கிறது இருக்கும். ஆமாம். அது மாதிரி இல்லாட்டி நியூரான்ஸ்ன்னு இருக்கோ, அது மாதிரி இந்த டிஜிட்டல் டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப் ஆகட்டும், ஃபோன் ஆகட்டும், டிவி ஆகட்டும், இப்போ பார்க்குற எல்லா டிவைஸுமே மோஸ்ட்லி டிஜிட்டல் டிவைஸ் தான். இந்த எல்லாத்துடைய மூலக்கூறும் பார்த்திங்கன்னா மைக்ரோ டிரான்சிஸ்டர்ஸ், சிப் அப்படிலாம் சிப்புன்னு சொல்கிறோம். அது மாதிரி பல ஆயிரம் சேர்ந்த மைக்ரோ டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கிறது தான் ஒரு சிப்புன்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் திரையில் பார்க்குற மாதிரி அந்த சிப்பில் ஒரு அமௌண்ட் ஆஃப் கரண்ட் உள்ளே கொடுத்தா அது பேர் 1. அது அந்த அந்த பர்டிகுலர் சிப்புக்கு கரண்ட் போச்சுன்னா அது 1. அந்த பர்டிகுலர் டிரான்சிஸ்டருக்கு அந்த பவர் போச்சுன்னா அது பவர் போச்சுன்னா 1, போகலைன்னா 0. அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆல் டிஜிட்டல் டிவைசஸ். இதுதான் பைனரி லாங்குவேஜ். இன்னும் இதை சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு கப் எடுத்துக்கோங்களேன். நம்மளுக்கு முன்னாடி இருக்க ஒரு கப் இருக்குது, அது ஃபுல்லாக கரண்ட்டை ஊற்றி வச்சுருக்கேன் நான், அதுதான் 1. அந்த கப்பு எம்டியாக இருக்குது, அதுதான் 0. இதுதான் டிஜிட்டல் லாங்குவேஜாக ஒரு பைனரி லாங்குவேஜுங்கிறது. இதை வச்சு தான் உலகத்தில் நம்ம பார்க்குற அத்தனை அது வீடியோ ஆகட்டும், இல்லாட்டி ஆடியோ ஆகட்டும், இல்லாட்டி ஒரு சாஃப்ட்வேர் ஆகட்டும், இது எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இல்லாட்டி கலர் ஆகட்டும், எல்லாத்தையுமே அந்த 0s and 1s அது வந்து கன்வெர்ட் பண்ணி அதை புரிஞ்சுக்கும். அதை நம்மளுக்கு காமிக்கும்போது இத்தனை இருந்துச்சு. அப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னே, இப்போ கேரக்டர் ஏ இருக்குது, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கேரக்டர் ஏ இருக்குது. கேரக்டர் ஏ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா, மொத்தம் ஒரு 8 கேரக்டர் நீங்கள் இதில் பார்க்கலாம். 01, 00, 000, 1. அதாவது இதுதான் வந்து பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கேரக்டர் ஏ. அந்த லாங்குவேஜில் அதுக்கு புரிகிற மாதிரி அந்த கோட் அப்படி தான் வரும். இது மாதிரி தான் டிஜிட்டல் லாங்குவேஜில் இப்படி தான் பரிமாற்றங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வேளை யோசிப்பீங்க, நம்ம ஏன் வந்து டிஎன்ஏவை யோசிச்சுட்டு டிஜிட்டல் டிவைஸ்க்கு வரோம்? ஏன் அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? அதாவது டிஎன்ஏ புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அங்கே போயிருக்கிறோம். நீங்கள் சொன்னபடி கரெக்ட், எக்ஸாக்டாக. இப்போ அந்த டிஎன்ஏல நான் சொன்னேன் இல்லையா, டிஎன்ஏல வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பேஸ் இருக்கும். அடினைன், சைட்டோசின், தயமின், குவானின் அப்படின்னு 4 பேஸ் இருக்கும். இந்த 4 பேஸை வச்சு தான் மொத்த டிஎன்ஏவும் ஜீனோமும் ஃபார்ம் ஆகிருக்கும். பல டிஎன்ஏ சேர்த்தா அது பேர் ஜீன். அதோடைய ஒரு உடம்புல இருக்கிற நம்ம செல்லில் இருக்கிற அத்தனை ஜீன்ஸையும் சேர்த்திங்கன்னா அது பேர் ஜீனோம். இந்த ஜீனோம் இருக்கு இல்லையா, இதையும்
எப்படி டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் 0 and 1 நம்ம கோடுன்னு சொல்கிறப்போ ஜெனட்டிக்கல் கோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 பேஸ் தான். அதாவது இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வச்சு நம்ம எவ்வளோ பெரிய ஒரு கணக்கு போட்டாலும், எவ்வளோ பெரிய ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணாலும், எவ்வளோ பிக்சர்ஸ் நம்ம பண்ணாலும் எல்லாத்தையுமே அது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி திருப்பி ரீகன்வெர்ட் பண்ணி நம்மக்கிட்ட கொடுக்குற மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இந்த டிஎன்ஏஸ்குள்ளே இந்த கோட் இருக்குது அப்படின்னு இதுதான் அந்த 4 பேஸ். எக்ஸாக்டாக சொன்னீங்க. அடினைன், சைட்டோசின், தயமின், குவானின், இந்த 4 கெமிக்கல் பேஸ் தான் டிஎன்ஏவோட ஃபண்டமெண்டல் கோடு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மூஞ்சி வந்து இந்த கலர் வர்றது, இல்லாட்டி இந்த முடியோட கலர் வர்றது, நம்ம கண்ணோட கலர் வருது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மனுஷனுக்கு பிறந்த குழந்தை அது மனுஷனாக இருக்கிறதுக்கு காரணமே ப்ளூ பிரிண்ட் டிஎன்ஏ தான். அதான் நம்ம ஒரு மனுஷனுடைய மொத்த ப்ளூ பிரிண்ட்டுமே கோடு அந்த டிஎன்ஏக்குள்ளே இப்படி கோட்ஸாக வச்சுருக்குறாங்க. கோடாக இருக்கும். இருக்கும். எல்லாத்துக்குமே டிஎன்ஏ உண்டு. இப்போ ஏன் ஆடோட குட்டி ஆடாக பிறகுதுன்னா இந்த டிஎன்ஏ தான் காரணம். எப்படி ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் போட்டு அந்த பிளானை பார்த்து கட்டுறோமோ, பிளான் படி இது எத்தனை இன்ச் இருக்குது, அதே மாதிரி இத்தனை இன்ச்சில் இங்கே கட்டுறோமோ, அதே மாதிரி ஒரு உயிரினத்தோட கோடுங்கிறது அதுக்கு கால் இப்படி முளைக்கணும், காலில் 5 விரல் வரணும், கையில் 5 விரல் வரணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லைஃபோட ப்ளூ பிரிண்ட்டுங்கிறது தான். மொத்த சாஃப்ட்வேர் அதுக்குள்ளே இருக்குது. மொத்த கோடும் மொத்த சாஃப்ட்வேரும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்குது. சரியா? இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எப்படி 0 and 1 டிஜிட்டல் லாங்குவேஜில் நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதே மாதிரி டிஎன்ஏயும் மெஷர் பண்ணலாம். 2 கோடு தான். அதுலேயாவது 2 தான் இருக்குது. ஆன் ஆஃப். கரண்ட் இருந்தால் ஆனுங்கிறோம், கரண்ட் இல்லைனா ஆஃபுங்கிறோம். இதில் வந்து 4 கெமிக்கல் 4 இருக்குது. இன்னும் காம்ப்ளெக்ஸ். இப்போ எல்லா சாஃப்ட்வேரையுமே லைன்ஸ் ஆஃப் கோடில் மெஷர் பண்ணுவாங்க. ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, நம்ம மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறோம். இது எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் அதில் எழுதியிருப்பாங்கன்னா, அதாவது இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா லைன்ஸாக எத்தனை கோட் எழுதியிருப்பாங்கன்னு கேட்குறீங்க. எத்தனை லைன் எழுதியிருப்பாங்க? ப்ரோக்ராம் தான் நம்மளுக்கு புரியுற மாதிரி ப்ரோக்ராம் எழுதுகிறோம். ப்ரோக்ராம்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது வந்து இப்படி செய்யணும், இதுக்கு நம்மளுக்கு கம்ப்யூட்டர் கொடுக்குற செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கமாண்ட்ஸ்னு வச்சுக்கோமே. அந்த கமாண்ட் எப்படி மாறும்னா டிஜிட்டலாக 0 and 1 அது மாற்றிக்கும். அப்படி எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்ட்ராய்டுக்கு எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதியிருப்பாங்கன்னா அப்ராக்சிமேட்லி 12 million லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ். ஓகே, 12 million லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் ப்ரோக்ராம் எழுதுனா ஆண்ட்ராய்டுன்னு ஒரு சாஃப்ட்வேர் ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கிடைக்கும். கரெக்ட். 12 million லைன்ஸ்னால் நம்ம ஒரு இந்தியன் சிஸ்டம் படி 1.2 crore, 1.2 கோடி லைன்ஸ் ஆஃப் 1.7 கோடின்னு வச்சுக்கிடும். 1.7 கோடி லைன்ஸ் ஆஃப் கோட் அதுதான் எழுதுனா ஆண்ட்ராய்டு. சாஃப்ட்வேர்லேயே ரொம்ப காம்ப்ளெக்ஸான சாஃப்ட்வேர், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அல்காரிதம்ஸ்னு உலகத்தில் சொல்கிறது கூகுளுடைய அல்காரிதம். கூகுளுடைய அத்தனை இதையும் சேர்த்தா, கூகுள் மேப்ஸு, கூகுள் சர்வீஸ் அத்தனையும் சேர்த்திங்கன்னா அது மொத்தம் எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கும்னா சம்வேர் அரவுண்ட் 2 billion லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்கும். 2 billion லைன்ஸ் ஆஃப் கோட். 1 பில்லியன்னா 100 கோடி. அப்போ 200 கோடி லைன்ஸ், 200 கோடி லைன்ஸ் எழுதுனா தான் இந்த கூகுளோட இது அப்ராக்சிமேட்டாக 200 கோடி லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுறதுனால தான் கூகுளோட அத்தனை ஜிமெயில் ஆகட்டும், இல்லாட்டி ஜி மேப்ஸ் ஆகட்டும், கூகுளில் பல சர்வீஸ் இருக்கு இல்லையா, யூடியூப் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட லைன்ஸ் ஆஃப் கோடு 2 billion லைன்ஸ். 200 கோடி லைன் எத்தனை 1000 பேர் எழுதியிருப்பாங்க. ஆண்ட்ராய்டுக்கு 1.4 கோடி, கூகுளுக்கு 200 கோடி. கூகுள் எல்லாத்தையும் சேர்த்தானா 200 கோடி லைன்ஸ். அதே மாதிரி இதே லாஜிக்கில் நான் டிஎன்ஏ கோடுன்னு சொன்னேன் இல்லையா, அடினைன், சைட்டோசின், தைமின், குவானின். ஆமாம். இதை எழுதணும்னா அதனுடைய லென்த்து பார்த்திங்கன்னா 3300 பில்லியன் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்கும். அதாவது ஒரு மனுஷனுக்கு சொல்கிறீங்க, ஒரு மனுஷனுடைய உடம்புக்கு தேவையான அந்த கோடை நம்ம இந்த 4 ATGs வச்சு எழுதுனோம்னா 3300 பில்லியன் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்கும். பில்லியன் லைன்ஸ் ஆஃப் கோடு. 1 பில்லியன்னா 100 கோடி. ஆமாம், 3300 மில்லியன் இன்ட்டு 100 கோடி நீங்கள் கோடி வச்சு அவ்வளோ லைன்ஸ் எழுதினா தான் ஒரு மனுஷனுடைய உடம்பு உருவாகிறதுக்கு தேவையான ப்ளூ பிரிண்ட் ரெடியாக இருக்கும். ரெடியாகும். அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு தான்
இந்த டிஎன்ஏ என்ன பண்ணுன்னா மெசஞ்சர் ஆர்என்ஏட்ட கொடுத்து அந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா அமினோ ஆசிட்ஸை கிரியேட் பண்ணும். அந்த அமினோ ஆசிட்ஸ் கூறுகள்லாம் சேர்ந்தது தான் அதுக்கப்புறம் புரோட்டீன் உண்டாகி அதுதான் பாடியெல்லாம் உண்டாகும். பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப். இவங்க என்ன சொல்கிறாங்க, கூகுளோட 1600 மடங்கு மினிமம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கிற ஒரு கோடு மின்னல் அடிச்சு அதுவாக சேர்ந்து 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 300 கோடி வருஷத்தில் அதுவே உருவாயிடுச்சு. அதுவாக உருவாயிடுச்சுங்கிறாங்க. இதை நம்ம நம்புறோம். இதை நம்ம நம்புறோம். நம்மளுங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். இந்த அனாலஜி இருக்கு இல்லையா, இதுதான் யூரேமில் ட்ரை பண்ண அனாலஜி. இப்போ இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு எக்ஸ்டென்சிவாக பார்ப்போம். நீங்கள் தான் ப்ராஜெக்ட் மேனேஜர்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட ப்ராஜெக்ட் மேனேஜர். சரி. அதுதான் உங்களுக்கு கீழே இருக்கிற உங்களுடைய டீம் மெம்பர். நான் சொல்கிறேன், சார் உங்களுக்கு அங்கே விவரம் தெரியுமான்னு தெரில, நேற்று மின்னல் அடிச்சிச்சு. மின்னல் அடிச்சு இந்த மைக்ரோ கண்ட்ரோல்லாம் 001 மின்னலில் பவர் இருக்குது, கரண்ட் இருக்குது. ஆமாம். இந்த மைக்ரோ டிரான்சிஸ்டர் சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு மின்னல் அடித்ததில்ல பாதி ஒரு சில மைக்ரோ கண்ட்ரோல் 1ஆகவும் இன்னொரு மைக்ரோ கண்ட்ரோல் 0ஆகவும் மாறி விண்டோஸ் வந்துருச்சுங்கிறேன். விண்டோஸே வந்துருச்சு. என்ன சொல்லுவீங்க? அதை மொழியில் இப்போ சொல்ல முடியாது. இவங்க சொல்கிறாங்க இல்லையா அனாலஜி, லெட்ஸ் அஸ்யூம் உங்கள் கம்ப்யூட்டரில் மைக்ரோ டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குது, மின்னலில் கரண்ட்டும் இருக்குது. கரண்ட்டு தான் வந்து ஒரு டிரான்சிஸ்டரில் போய் உட்காந்துச்சுன்னா அது பேர் 1, இன்னொரு டிரான்சிஸ்டரில் உட்கார ஆரம்பிச்சுன்னா அது பேர் 0. இதுதான் டிஜிட்டல் லாங்குவேஜ். கோடே எழுத வேண்டாம். மின்னல் அடிச்சிச்சு, ஒரு சில மைக்ரோ கண்ட்ரோல் 0ஆகவும் ஒரு சில மைக்ரோ கண்ட்ரோலும் சார்ஜ்னால 1ஆகவும் மாறி விண்டோஸ் வந்துருச்சு. இதுதான் அவங்க சொல்கிற லாஜிக். இதை நம்ம மின்னல் அடிச்சதுல 4 அமினோ ஆசிட்ஸ் வந்துருச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க கன்க்ளூஷன் என்ன எழுதிட்டாங்கன்னா, எவ்ரி லைஃப் ஆன் எர்த் derived from the primordial soup. அமினோ ஆசிட்ஸ் வந்தது உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லலை. மின்னல் அடிச்சு விண்டோஸ் வராதா? அமினோ ஆசிட்ஸ் வந்து இப்போ இவ்வளோ பெரிய மனுஷனே உருவாயிட்டானா, 3300 பில்லியன் லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கிற ஏஜிசிடி வந்துரும்னா மின்னல் அடிச்சு ஏன் விண்டோஸ் வராது? தாராளமாக விண்டோஸ் மாதிரி 4 சேர்ந்துல வரணும், எல்லாமே வரும். ரொம்ப அழகாக சொன்னீங்க பிரதர். இப்போ சொன்னோம் இல்லையா, இந்த லாஜிக்கும் அந்த ஒப்புமைன்னு சொன்னேன் இல்லையா, ஓமை அணி ஒப்ப அனாலஜிக்கல் ரீசனிங், இவங்க சொல்கிற லாஜிக்கும் இப்போ நான் சொன்ன லாஜிக்கும் 100% சேம். நம்ம ஒன்றும் மிகைப்படுத்தி சொல். ஆமாம். இது நடக்க முடியும்னா கோடை எழுதாமல் மின்னல் அடித்ததில் விண்டோஸ் வர்றது ஈஸி. ஆனால் இதை சொன்னால் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குற சமூகம் அதை சொன்னால் அமைதியே கேட்டுக்கும். ஏன்னா அது என்னென்னு புரியாது முழுசா. ஆமாம், நீங்கள் புரிகிற மாதிரி சொல்கிறீங்களே, அவங்க புரியாத மாதிரி சொல்கிறாங்க. புரியக்கூடாதுன்னு தானே சொல்கிறது. ஸோ இதுதான் வந்து இந்த யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய ஃபவுண்டேஷன். இதுதான் வந்து இந்த பிரைமார்டியல் சூப் தியரியுடைய அடிப்படை தத்துவம், அடிப்படை பிலீஃப். நீங்கள் நம்பித்தான் நான் சொல்கிறாங்க, ஆனால் அதை நம்புற மாதிரி இல்லை. ஸ்கூலில் படிக்கிறோமே, இதே லாஜிக் தான். இதுதான் வந்து பல காலமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் வந்து இப்போ நம்ம ஏன் வந்து பைபிள் செல்லார ஸ்ட்ராங்காக சொல்லுது, கடவுள் இல்லை என்று மதியினன்னு சொல்லுவானாக அப்படின்னு வாசிக்கிறோம். ஏன் சொன்னுச்சுன்னு புரியுதா? இதான் ரீசன் இருக்கு. இப்போ இதை வந்து டிஎன்ஏவையும் இந்த டிஜிட்டல் கோடையும் நான் கம்பேர் பண்ணது நானாக மட்டும் கம்பேர் பண்ணல. இதை சொன்னது பில்கேட்ஸ் சொன்னார். த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் கோட் ஹியூமன் பீயிங்ஸ் எவர் சீன் இஸ் தி கோட் ஆஃப் டிஎன்ஏ. பில்கேட்ஸே சொல்லு. ஸோ இதுதான் வந்து பிரைமார்டியல் சூப் தியரியுடைய ஒரு அடிப்படை நம்பிக்கை, அடிப்படை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப நல்லா புரிகிற மாதிரி நிறைய விஷயங்களை அழகாக சொன்னீங்க, ஒப்புமைப்படுத்தி சொன்னீங்க. நம்ம தொடர்ந்து அடுத்த தொகுப்பில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக இந்த காரியங்களை பார்க்கலாம். தேங்க்யூ.